ஹாய் ஐஃப்ளிக்ஸ் வியூவர்ஸ், நாங்கள் வந்து டார்லிங் 2 டீம். நான் வந்து இந்த படத்தோட டேரக்டர். வணக்கம், என் பேர் ரமேஷ் ராஜா. இந்த படத்தில் நான் கிருஷ்ணான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். வணக்கம், என் பேர் ரத்தன். இந்த படத்தில் மியூசிக் கம்போஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். டார்லிங் 2 டார்லிங் 2 படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ரியல் இன்சிடென்ட்டு கதைன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் டைரக்டர், இப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. உலகத்தில் எவ்வளோ கதை இருக்குது, எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது, எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டை ஏன் எடுக்கணும், இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி இதுதான் உங்களோட மூவியாக இருக்கணும்னு எப்படி டிசைட் பண்ணிங்க? அதுக்கு நான் ரீசன் என்ன அதை சொல்லுங்கள். செலக்ட் பண்ணுறதுனால இல்லைங்க, நிறைய ஸ்கிரிப்ட் வந்துச்சு, எதுக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கல. கடைசியில் ஓகே இந்த படத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டே ஒரு ஃப்ரெண்ட்லி பேஸஸ் தான் ஆரம்பிச்சது. ஏன்னா எங்களால் எடுக்க முடியும்னு சொல்லி ஃப்ரெண்ட்லி பேஸஸ் தான் ஆரம்பித்தோம் இந்த ஸ்கிரிப்ட்டை. இது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ரியல் இன்சிடென்ட்ஸ்னால என்னால் ஈஸியாக எழுத முடிஞ்சது ஸ்கிரிப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரோட என்கவுண்டர்ஸும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த என்கவுண்டர்ஸ் எல்லாம் ஒரு செப்பரேட் சீனாகவே எழுத முடிஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் என்னால் ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சது என்னால். ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடக்கிற இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மேனேஜர் ராகேஷ் இருக்கார். அவர் தான் வந்து பீஸா சுதுகம், மட்டக்கத்தி, ரஜினி சார் படம் கபாலியோட அவர் மேனேஜர். அவர் மூலமாக ஆர்டிஸ்ட் கிடச்சாங்க. ஆர்டிஸ்ட் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு ரமேஷோட இன்ட்ரடக்ஷன் கிடச்சா, ரமேஷ் ராஜாவோட பில்லா ஜாகன் மாஸ்டர் மூலிமா கிடச்சிது. ரமேஷ் கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் சரி நாங்களும் 2-3 பேர் நிறைய ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ண, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நம்மளே ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ரமேஷ் வந்து இது ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு இந்த படம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா படம் கிக் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே அவர் தான். அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சதீஷ், சினிமாவாலா சதீஷ்னா தெரியும், சங்க சக்கரமோட ப்ரொடியூசர். சதீஷ் வந்து நம்ம ரஷ்ஸ்லாம் பார்த்தான், வந்து ஞானவேல் சாரை கூப்பிட்டு வந்தான். ஞானவேல் சார் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் நல்லா இருக்குப்பா, நானே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அவர் டேக் ஓவர் பண்ணிட்டார். ஷூட்டிங் பாட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சார் கூப்பிட்டு நம்ம வந்து டார்லிங் 2 போயிடலாம்ப்பா அப்படின்னாரு. சார் ஏன் டார்லிங் 2 ஏன் சார் அப்படின்னும் போது அப்புறம் ஒரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தது. பாரு, டார்லிங் விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் அழகாக இருந்துச்சுப்பா, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது, அதே மாதிரி ஒரு அழகான காதல் இருந்துச்சு, அதே சமயம் ஆரல் இருந்துச்சு, ஹியூமர் இருந்துச்சு, நம்ம படத்துலேயும் எல்லாமே இருக்குது, ஏன் நம்ம டார்லிங் 2 போகக்கூடாது சார், சீக்குவல் எதிர்பார்ப்பாங்களே மக்கள் அப்படின்னு. இல்லை நம்ம ஃப்ரான்ச்சைஸ் பேஸாக போவோம்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களை இந்த விஷயத்தை ஆரம்பித்து விட்டார். ஸோ ஆரம்பித்து இப்போ இந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் ஞானவேல் சார் தான். ஸோ இந்த இடத்துல அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பேயை பார்த்து பயந்துருக்கேன். ஸோ இப்போ ரமேஷ் ராஜாவுக்கு ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் தான் இதில் நியூ கமர். மீது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கலையரசனாக இருக்கட்டும், மெட்ராஸ் அரியா இருக்கட்டும், முண்டாஸ்பட்டியில் நடித்த காளி வெங்கட், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், அர்ஜுனனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பெரிய பட்டாளமே இருந்துச்சு. ஹவு டிட் யூ ஃபீல் ஷூட்டிங் வித் தெம்? அதே சமயம் அந்த ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டே கேட்குறீங்க பார்த்தீங்களா? பட் ஆனால் இது வந்து ஷூட் பண்ணும்போது நீங்கள் தான் இல்லை சார், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா ஷூட் பண்ணும்போது அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண கதை. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கதையிலேயே ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகிறாங்க, அங்கே நடக்கிற சம்பவம். ஸோ அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் படத்தில் இப்போ பார்க்கும்போது தெரியுது. அது காரணம் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் டைரக்டரும் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு. இது மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள், பட் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் வருதோ அது ஒன்றும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை வந்து நான் நைட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஆஃப்டர் ஷூட் பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ்னால் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணலாம். இன்ஃபேக்ட் இதில் ஒரு மேனரிசம் பண்ணியிருப்போம், அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது அகேன். அந்த மேனரிசம்லாம் கலையரசன் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு இந்த படம் மூலயமா. ஸோ அதுதான் மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வித் த ட்ராவல் நிறைய நடிக்கவும் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நம்ம சேர்ந்து புட்டா கூத்து வேண்டாம் மொக்க பிஸ் லைஃப் நீடா தோஸ்து தில்லு நீடா மச்சி ஒன்னு சேர்ந்தா கெத்து எல்லாம் நம்ம ஃப்ரெண்டே இந்த படத்தில் நீங்கள் இப்போ ரஹ்மானோட ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்க்கிறாங்க அவங்கள. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கலாய்க்கிறதுல உண்மை தான். ஏரமன் சார் வந்து ஒரு நாள் நான் சவுண்ட் இன்ஜினியர். நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாள் மீட் பண்ணும்போது ஒரு ஜென்ரல் சீக்வன்ஸ் அவர் மறந்துருப்பார். அவர் சொன்னார், நீ வந்து மியூசிக் பண்ணலாமே, நீங்கள் மியூசிக் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, மியூசிக் பண்ணலாமே. தென் நெக்ஸ்ட் டே ஐ ஸ்டார்டட். நான் மியூசிக் பண்ணணுன்னு தான் சவுண்ட் இன்ஜினியரிங் படித்தது. ஸோ நான் சவுண்ட் இன்ஜினியரிங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு சவுண்ட் இன்ஜினியரிங்கும் கேரி ஓவர் பண்ணிவிட்டு மியூசிக்கில் இறங்கிட்டேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு அப்புறம் இப்போ டார்லிங் 2 நல்லா வந்திருக்கு. ஸோ எப்பயுமே என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் ரஹ்மான் சார் தான் என்னோடய மென்டர். தேங்க்ஸ் ரஹ்மான் சார். முஸ்தபா பாட்ட போட்டாரு தலைவர், மூழ்காத ஷிப்னு சொன்னாரு கவிஞர், நண்பா நீ மட்டும்
இப்போ ஒரு கேள்வி டைரக்டர்கிட்ட. டைரக்டர், இந்த படத்தோட சவுண்டு டிசைன் நம்ம பேசும்போது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க வாழ்த்தனத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப வாலாக இருந்தாங்க. நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ண முடியலையே, எல்லோரும் ஜாலியாக வால்பாறை அது இதுன்னு சுற்றுனீங்களே. இது வந்து நீங்கள் உண்மை கதைன்னு சொன்னதுனால ஏற்கனவே நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டீங்க, இப்போ இந்த படத்துக்காக இன்னொரு ட்ரிப் போயிருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு இது சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு? சவுண்ட் டிசைன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா நாங்கள் ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் அந்த ஹாரர் எலிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்காக அட்மாஸ்ஃபியரிக்காக தான் எல்லாமே பயம் கொடுத்துருக்கோம். அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் முக்கியமாக அருண் சீனு சொல்லணும். அவங்க ரொம்ப அழகாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மியூசிக் போகலான்னு சொல்லி நான் கம்போசர்கிட்ட சொன்னோம். அவரும் கோஆப்ரேட்டிவாக இருந்தார். ஆமாம் போடலான்னு சொல்லிட்டு அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இந்த சீன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேயே நல்லா இருக்குது, நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அப்புறம் எந்தெந்த சீனில் எமோஷன்ஸ் வருமோ மியூசிக் அதிகமாக அண்டர்ப்ளே பண்ணணும். மிக்சிங்கில் வந்து அதுக்கப்புறம் ரவி சார் பார்த்தார். ரவி சார் தான் அந்த படம் நம்ம அட்மாஸ் மிக்சிங் பண்ணார். அவர் படம்போது அவர் நிறைய இன்புட்ஸ் இருந்துச்சு. இந்த படத்தில் இந்த சீனில் வந்து ரெண்டுமே இருக்கணும், அவர் அழகாக பேலன்ஸ் பண்ணார். ஏன்னா ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது மியூசிக்னா வெறும் மியூசிக் மட்டும் கிடையாது, மியூசிக்கில் நிறைய இது இருக்குது. சவுண்ட் மிக்சிங் இருக்குது, சவுண்ட் எடிட்டிங் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அவுட்புட் பார்க்கும் போது தான் வேறு லெவலில் இருக்கும் படம். ஸோ அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ கலையரசன் சொல்ல போனோன்னா மெட்ராஸில் அவருக்கு ரொம்ப பேர் வந்துச்சு. மெட்ராஸ் அன்புனால தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அவருக்கு ஸ்க்ரீனில் கார்த்தி சாரோட. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது அப்படியே இவரும் அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதுவும் மீதி கேஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், காளி வெங்கட், முனிஷ்காந்த், அரியெலாம் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பயங்கர கலட்டாவாக இருக்கும் ஸ்பாட்டு, ஒரு பெரிய வாழ்தனமாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரிப்பு போன மாதிரி தான் இருக்கும், ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ஜாலியாக இருக்கும். அதுவும் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஒன்று ரிமோட் லொக்கேஷன்ஸ் இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரீம் வெதர் இருக்கும், அங்கே நிற்க கூட முடியாது, குளிரும். அந்த இடத்துலையும் அவங்க ஸ்டன் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, எமோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கே நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். ஐ எம் கம்ப்ளீட்லி grateful to them for coping up with me and finishing the shoot in such a short span of time. டார்லிங் 2 படம் இப்போ வந்து April 1 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு டார்லிங்கில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சி கனெக்ட் ஆச்சோ அதே விஷயங்கள் டார்லிங் 2லேயும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக ஆக்குனதுக்கு முக்கியமான காரணம் ஞானவேல் ராஜா சார். அவருக்கு எங்களை மாதிரி ஒரு யங் டீமை எடுத்து ப்ரமோட் பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு கிடையாது. எல்லாருமே யங் டேலண்ட்ஸ் தான். இதில் எல்லாரையும் எடுத்து இப்போ இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி இந்த லெவலுக்கு வச்சுருக்காருன்னா இதுக்கு கண்டிப்பாக ஞானவேல் சார் தான் காரணம். சார் தேங்க்யூ. இந்த யங்கர் ஜெனரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. கீப் சப்போர்ட்டிங் அஸ். இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்காங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் இந்த மாதிரி யங்கர் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் த ஃபியூச்சர்ஸ். வி won't let you down. தேங்க்யூ.